بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد، فقال الله تعالى في قرآنه الكريم والفرقان العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஏக இறைவனின் ஏகத்துவ மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு இறுதியாக எற்றி வைக்க வந்த இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரை பின்பற்றிய அவருடைய தோழர்கள், அவருடைய தோழர்களை பின்பற்றியவர்கள், அவருடைய தோழர்களை பின்பற்றியவர்கள் மீதும் முஸ்லீம்கள் முஃமின்கள் எம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வை ஈமான் கொண்டாடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் ஆரம்பத்திலும் பேருரையின் முன்னுரையிலும் சில விடயங்களை மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து சில விடயங்களில் ஆசை ஊட்டுவார்கள். அதாவது, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல், பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவைகளில் சிறந்தது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல், பண்பாடு, கலாச்சாரம் என்றும், மார்க்க விடயங்களில் மிக மோசமானது, மிக கெட்டது, மிக கீழ்த்தரமானது, மார்க்கத்திலே புதிதாக உண்டு பண்ணப்படக்கூடிய விடயங்கள் என்றும், புதிதாக உண்டு பண்ணப்படக்கூடிய விடயங்கள் எல்லாம் வழிகேடுகள். அந்த வழிகேடுகள் ஒவ்வொன்றும் ஒரு மூமினை, ஒரு மனிதனை நாளை மறுமையில் நரகின்பால் வழிகாட்டும் என்பதை உங்கள் சிந்தனைக்கும் வெற்றி வைத்தவனாக. அல்லாஹ் ஈமான் கொண்ட அடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் அதிலும் குறிப்பாக இந்த மனித இனத்தை எடுத்துக்கொண்டால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் அவன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பது ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசியமான கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வால் இந்த உம்மத்தின் மீது, இந்த மனித சமூகத்தின் மீது அது ஒரு கட்டாய கடமையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வால். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மூமின், ஒரு முஸ்லிம், ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அவன் வாழக்கூடிய காலகட்டங்களில் அவன் செய்யக்கூடிய அமல்களை அவன் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நான் செய்யக்கூடிய எனது அமலின் முடிவு எப்படி இருக்கிறது என்பதை அவன் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் செய்யக்கூடிய அமல் நல்லமலாக இருக்கிறதா அல்லது பாவமான காரியமாக இருக்கிறதா என்பதை அவன் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன், ஒரு மூமினின், ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவனது இறுதி அமல் எதுவாக இருக்கிறதோ அதுதான் அவனது இறுதி முடிவாக அமைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ஒரு மனிதன், ஒரு மூமின் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் நல்லமல்கள் எல்லாம் செய்து நாளை மறுமையில் அவனுக்கும் சுவனத்திற்கும் ஒரு முழம்தான் இடைவெளி இருக்கும், ஒரு முழம்தான் இடைவெளி இருக்கும். அடுத்து கால் அவன் எடுத்து வைக்கக்கூடிய அடி சுவனத்தின் வாயிலாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அவனது அஜல் ஓடி சென்று, முந்தி சென்று ஒரு பாவமான காரியத்தை செய்து அதன் விளைவால் அவன் நரகம் நுழைவான். இன்னும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பாவமான காரியங்கள் செய்து தீமைகளை எல்லாம் சம்பாதித்து நாளை மறுமையில் அவனுக்கும் நரகத்திற்கும் ஒரு முழம்தான் இடைவெளி இருக்கும். அடுத்து கால் அவன் எடுத்து வைக்கக்கூடிய இடம் நரகமாகத்தான் இருக்கும். அந்த நேரத்தில் அவனது அஜல் ஓடி சென்று முந்தி சென்று ஒரு நன்மையான காரியத்தை செய்துவிடும்.
அதன் விளைவால் அவன் சுவனம் நுழைவான் என்பதாக. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களே, எங்களது வாழ்க்கையில் அடிக்கடி நாம் சிந்திக்க வேண்டும், சுயபரிசோதனை செய்ய வேண்டும். எனது இறுதி முடிவு எப்படியாக இருக்க வேண்டும்? நான் செய்யக்கூடிய அமல்கள் நல்ல அமல்களாக இருக்கிறதா, தீய அமல்களாக இருக்கிறதா என்பதை நான் செய்த அமல்களின் பிறகு நான் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எங்களுக்கெல்லாம், இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதர்களுக்கெல்லாம், மூமின்களுக்கெல்லாம் இருந்த ஆசையும் எங்களுக்கு இருக்கிற ஆசையும் என்ன? இந்த உலகத்திலே சம்பாதிக்க வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஆசை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நான் எப்படி பாவம் செய்யாமல் வாழ்வது, இந்த உலகத்தில் நான் எப்படி என்னை பாவம் செய்யாமல் தற்காத்துக் கொள்வது என்கின்ற ஆசை இருக்கிறது. நான் பாவம் செய்யாமல் சுவனம் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இருக்கலாம். ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்கிறானே, மூமின்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் தொழுகையை உரிய நேரத்திற்கு தொழுவார்கள், வீணானவற்றை எல்லாம் புறக்கணிப்பார்கள், தேவையில்லாத விடயங்களை செவிசாய்க்க மாட்டார்கள், அவர்களது வாழ்க்கையில் இறைவனின் கட்டளை எதுவோ அதை எடுத்து நடப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறை எதுவோ அதற்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்று அதே ரப்புல் ஆலமீன் தான் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். எப்படி? வைதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், வைதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அதே மூமின் தான் ஒரு பாவமான காரியத்தை செய்துவிட்டால் ذكرுல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அவர்கள் மூமின் என்பவன் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் நினைத்தது போன்று, நீங்களும் நானும் நினைத்துக் கொண்டிருப்பது போன்று நன்மையான காரியங்களை மாத்திரம் தான் செய்ய வேண்டும் என்பது விதி அல்ல. இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்துணை மனித படைப்புகளும் ஜின் படைப்புகளும் பாவமான காரியங்களை செய்தே ஆகும். அது மனிதனின் இயல்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படித்தான் படைத்திருக்கிறான். பாவம் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் மலாயிகாமார்களாக இருக்க வேண்டும். ரப்பல் ஆலமீன் அவர்களை குறித்து பேசும்போதுதான் யஃபஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு எது கடுமையாக சொல்லப்படுகிறதோ அதை அவர்கள் அணுவளவும் தவறாமல் எடுத்து செயல்படுவார்கள் என்கின்றான் மலாயிகாமார்களை. ஆனால் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் கூட இந்த உலகத்தில் தவறு செய்தார்கள். தவறு செய்த அடுத்த நொடி அல்லாஹ்வை நினைவு கூறினார்கள், அல்லாஹ் மன்னித்தான். இதுதான் ஒரு மூமினின் நிலையாக இருக்க வேண்டும். பாவம் செய்வான் மூமின், அடுத்த கணம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை ஞாபகம் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களே, நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் ஒரு சமூகம் பாவம் செய்யாமல் வாழ்ந்தால், இந்த உலகத்தில் ஒரு சமூகம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு சரியான முறையில் வாழும் என்றால் இறைவன் அவர்களுக்கு அருட்கொடைகளை வழங்குவான், அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பான், அவர்களது வாழ்க்கையில் சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வராது. ஏன்? அவர்கள் பாவம் செய்யவில்லையே. அதனால் ரப்பு அவர்களுக்கு இவைகளை எல்லாம் கொடுக்க மாட்டான், நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பான் என்று. அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகத்தில் இறைவனை ஈமான் கொண்ட ஒரு சமூகம் பாவம் செய்யாமல் வாழும் என்றால் அவர்களுக்குரிய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, அல்லாஹ்வுடைய தூதர் சத்தியமிட்டு சொன்னார்கள், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பி மீது சத்தியமாக, லவ்லம் துதினிபு லதஹபல்லாஹு பிக்கும், அல்லாஹு அக்பர், நீங்கள் இந்த உலகத்தில் பாவமே செய்யாமல் வாழ்வீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான். இந்த உலகத்தில் பாவமே செய்யாமல் வாழ்வீர்கள் என்றால் லதஹபல்லாஹு பிக்கும், அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான். என்ன செய்வான்? வலஜா பிகௌமின் யுذنبون, பாவம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை கொண்டு வருவான். வயذنبوا வலஜா பிகௌமின் யுذنبون ஃபயஸ்தக்பிரூன அல்லாஹ், அவர்கள் பாவம் செய்வார்கள், அடுத்த கணம் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஃபயக்ஃபிரு லஹும், அல்லாஹ்வும் அவர்களது பாவங்களை மன்னிப்பான். பாவம் செய்யாமல் இந்த உலகத்தில் மனிதனால் வாழ முடியாது. அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட இயல்பு, நியதி அல்ல. நீங்கள் பாவமே செய்யாமல் வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களை எல்லாம் அழித்துவிட்டு பாவம் செய்யக்கூடிய புதிய சமூகத்தை தோற்றுவித்து அவர்கள் பாவம் செய்வார்கள், அடுத்த இறைவனிடத்தில் இஸ்திக்பார் கேட்பார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள்.
இறைவன் அவர்களது பாவங்களை மன்னிப்பான் என்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாம் மனிதர்கள் என்ற வகையில் பாவங்கள் செய்திருக்கலாம், தவறுகள் செய்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விடயம் என்ன தெரியுமா? அந்த பாவத்தை நினைத்து, செய்த தவறை நினைத்து இறைவனிடத்தில் இஸ்திக்பார் செய்ய வேண்டுமே தவிர, நான் செய்த பாவம் எவ்வளவோ இருக்கிறது, எனது வாழ்க்கையில் நான் செய்தது பாவங்கள் மாத்திரம்தான், எனக்கு இறைவனிடத்தில் மன்னிப்பு கிடைக்குமா என்ற ஒரு எண்ணம் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது. அந்த நிராசை ஒரு மூமினுடைய விடயத்தில், அல்லாஹ்வுடைய எண்ணத்தில் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வை நோக்கி எண்ணத்தில். ஏன் தெரியுமா? ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வமன் யக்னுஜ் மின் ரஹ்மத்தி ரப்பி, தனது இறைவனின் அருட்கொடையில் இருந்து, எனக்கு இறைவன் பாவங்களை மன்னிப்பான் என்ற அருளில் இருந்து யார் நிராசை அடைபவர் இருக்கிறார்? என்னை இறைவன் மன்னிப்பானா? எனக்கு இறைவனிடத்தில் மன்னிப்பு கிடைக்குமா? நான் செய்த பாவங்கள் எல்லாம் எவ்வளவோ இருக்கிறது என்று யார் தெரியுமா நிராசை அடைவார்கள்? இல்லல்லாஹ்லூன், வழிகட்டவர்கள் தான், வழிகட்டவர்கள் தான். இறைவனின் அருள் அறையில் இருந்து, இறைவனின் அருள் வழியில் இருந்து நிராசை அடைவார்கள் என்கின்றான் ரப்புல் ஆலமீன். இந்த வசனம் எதை உணர்த்துகிறது? ஒரு மூமின் ஒரு வாழ்க்கையில் தவறு செய்தால், பாவம் செய்தால், எந்த விடயத்திலும் எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹ்வுடைய எண்ணத்தில், அல்லாஹ்வுடைய நோக்கத்தை கொண்ட மனிதன், அல்லாஹ் என்னை மன்னிப்பார் என்ற நோக்கத்தை கொண்ட மனிதன் அந்த விடயத்தில் நிராசை அடைந்து விடக்கூடாது. அப்படி நிராசை அடைபவர்கள் யார்? தால்லூன், வழிகட்டவர்கள் என்கின்றான் ரப்புல் ஆலமீன். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, வாழ்க்கையில் பாவம் செய்யலாம், செய்த பாவத்திற்காக இறைவனை நோக்கி இஸ்திக்பார் செய்ய வேண்டுமே தவிர, இறைவன் என்னை மன்னிப்பானா இல்லையா என்ற எண்ணம் இருந்துவிடக் கூடாது. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா இப்னு ஆதம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஹதீஸுல் குதுசி, யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக மா தஅவுதனி வரஜௌதனி கஃபர்து லக அலா மா கான மின்க் வலா உபாலி. ஆதமுடைய மகனே, நீர் என்னை அழைக்கும் காலமெல்லாம், நீர் என்னை நோக்கி எனது இறைவன் நான் பாவம் செய்து விட்டேன், எனக்கு பயமாக இருக்கிறது என்று என்னை நோக்கி அழைக்கும் காலமெல்லாம் நான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று நீ என்னிடத்தில் இஸ்திக்பார் செய்யும் காலமெல்லாம் நான் உனக்கு மன்னித்துக் கொண்டே இருப்பேன், உனது பாவங்களை மன்னித்து விடுவேன். வலா உபாலி, அப்படி நான் பாவங்களை மன்னிப்பது என்பது என்னிடத்தில் அது பெரிய விடயமே கிடையாது. நீ எத்தனை தடவை பாவங்கள் செய்து வந்தாலும் நான் மன்னிப்பேன். நான் மன்னிப்பதை குறித்து என்னிடத்தில் என்னை விசாரணை செய்பவர்கள் யாரும் கிடையாது. ஏன்? லா யுஸ்அலு அம்மா யஃபல், அல்லாஹ்வை பற்றி விசாரணை செய்யக்கூடிய தகுதி இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. நாம் தான் விசாரிக்கப்படக்கூடியவர்கள். அதைத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நான் மன்னிக்கக்கூடிய விடயம் என்பது என்னிடத்தில் பெரிய விடயமே இல்லை, நான் மன்னிப்பேன். யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் பலகத் துனூபுக இலான ஸமா, வானத்தை முட்டுகின்ற அளவுக்கு உனது பார்வை இங்கிருந்து வானத்தை நோக்கி பார்த்தால், எங்கு உனது பார்வை வானத்தை நோக்கி முடிவடைகிறதோ அது வரைக்கும் நீ செய்யக்கூடிய பாவங்கள் அடைந்தால், பிறகு நீ இடத்தில் இஸ்திக்பார் செய்கிறாய், பாவ மன்னிப்பு கேட்கிறாய் என்றால், நான் உனது பாவங்களை மன்னித்து விடுவேன், அந்த விடயத்தில் நான் சோர்வடைந்து விட மாட்டேன், பாவங்களை மன்னிக்கின்ற விடயத்தில் நான் சரிவடைந்து விட மாட்டேன் ஆதமுடைய மகனே என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக லவ் அதைதனி பிகுராபில் அர்லி ஹதாயா, நாளை மறுமையில் நீ என்னிடத்தில் வருகிறாய் எப்படி தெரியுமா? பூமி அளவு பாவங்களை சுமர்ந்தவனாக. எப்படி? பூமி அளவு பாவங்களை சுமர்ந்தவனாக வருகிறாய். சும்ம லகீதனி லா துஷ்ரிக் பி ஷையன், அந்த நேரத்தில் என்னை சந்திக்கிறாய் எனக்கு இணை வைக்காத நிலையில். லதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரத்தன், பூமி அளவு இருந்த பாவம் எப்படியோ அதே அளவு மன்னிப்பை உனக்கு நான் கொடுப்பேன் என்கின்றான் ரப்புல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ், இதுதான் இறைவனின் மக்ஃபிரத் என்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் பாவம் செய்து இறைவனை நோக்கி நல்லெண்ணத்துடன் இறைவன் மன்னிப்பார் என்ற எண்ணத்தில் கேட்டால்
பாவ மன்னிப்பை ரப்புல் ஆலமீன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த தூதுவரை நோக்கி, எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக் வ மா தஅக்கர், நபியே உங்களுக்கு நாம் தெளிவான வெற்றியை கொடுத்திருக்கிறோம். நீங்கள் முன் செய்த பாவங்களும் பின் செய்த பாவங்கள் எல்லாம் உங்களுக்காக மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல் குர்ஆனில் வாக்களித்தானோ அந்த நபிக்கு ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளையை விதிக்கிறார். எந்த நபிக்கு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதோ, முன் செய்தது பின் செய்தது, அந்த நபிக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகிறான். நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த இறைவன் என்பவன் தனித்தவன், அவனை தவிர வேறு யாரும் கடவுள் கிடையாது. வஸ்தக்ஃபிர் லிதம்பிக், அல்லாஹு அக்பர். எந்த நபியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோக்கி உங்களது முன் பாவம் பின் செய்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னானோ அந்த நபிக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களது பாவத்திற்காக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், உங்களது பாவத்திற்காக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று. அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி சொல்லப்பட்டால் எனது வாழ்க்கையிலும் உங்களது வாழ்க்கையிலும் நாங்கள் கேட்கக்கூடிய விடயங்கள், நான் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. மன்னிப்பு கேட்க வேண்டியது நமது கடமைதான். அதற்கான அறிகுறி என்ன என்பது தெரியாது, மன்னிக்கப்பட்டதற்கானது. ஆனால் எத்துணை தடவைகள் ஒரு நாளைக்கு நானும் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் தன்னை பற்றி, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் தோழர்களே, இன்னீ லஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, நிச்சயமாக நான் இறைவனிடம் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், அவரிடத்தில் மீண்டு செல்லுகிறேன். ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா, ஒரு நாளைக்கு 70 தடவைகளுக்கும் அதிகமாக, அல்லது இன்னும் சில அறிவிப்புகளில் 100 தடவைகள் இறைவனிடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். யார் இந்த நபி? பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. தனது வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் 70 தடவைகளுக்கு அதிகமாக 100 தடவைகள் பாவ மன்னிப்பு கேட்கிறார் என்றால் நானும் நீங்களும் எனது நிலையும் உங்களது நிலையும் என்ன என்பதை சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஆக குறைந்தது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றாவது ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் நானும் நீங்களும் சொல்லுகிறோம்? வேண்டும் என்றால் 5 வேளை தொழுகைக்காக வருகிறோம், தொழுகை முடித்தவுடன் 3 தடவைகள் ஓதுகிறோம். 5 வேளைக்கும் 15 தடவைகள் இருக்கலாம், அதற்கு அதிகமாக ஓதக்கூடிய சகோதரர்கள் இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையினரின் வாழ்க்கையில் இஸ்திக்ஃபார் இல்லை. செய்த பாவங்கள் பாவங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு இறைவனிடத்தில் மீண்டு சென்றிருக்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று லுகர் தொழுதலிலிருந்து இன்று ஜும்மாவுடைய நாள் வரைக்கும் ஒரு நாள் நானும் நீங்களும் நீங்கள் செய்த நன்மைகளையும் நான் செய்த நன்மைகளையும் கணக்கெடுத்து எடுத்தால் நேற்று வரைக்கும் இன்று வரைக்கும், நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் நானும் நீங்களும் செய்த நன்மைகளை கணக்கிட்டு பாருங்கள். மனதளவில் யோசித்து எண்ணி முடித்து விடுவோம், எண்ணி கணக்கெடுத்து விடுவோம். ஆனால் செய்த பாவங்கள் எண்ணி பாருங்கள், நினைத்து பாருங்கள், எம்மால் கணக்கெடுக்க முடியாது. அவ்வளவு அதிகமாக பாவம் செய்திருக்கிறோம். ஆனால் அந்த அளவு இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றால் சொல்லியிருப்போமா என்றால் இல்லை. இதுதான் இன்றைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கணக்கெடுப்பவர்களாக இருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி சொல்லுவார்கள், ரப்பி ஃபிர்லி வ துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம், இறைவா எனது பாவங்களை மன்னித்து விடு, எனக்கு பாவ வீழ்ச்சி கொடு, நீதான் பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறாய், நீர் இரக்கமுடையவனாக இருக்கிறாய் என்று அந்த அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, சுவனத்தில் முதலாவது நுழையக்கூடிய மனிதர் அடிக்கடி இப்படி கேட்டால் நானும் நீங்களும் எப்படி கேட்க வேண்டும்? வாழ்நாள் முழுக்க சுஜூதிலே கிடந்த அல்லாஹ்வுக்காக பாவ மன்னிப்பு கேட்டாலும் எமக்கு இது அல்லாஹ்வுடைய தூதரோடு ஈடாகுமா என்றால் நிச்சயமாக கிடையாது. அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஆக குறைந்தது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றாவது நாங்கள் செல்லுகின்ற பொழுது, வருகின்ற பொழுது, பள்ளிகளுக்கு வருகின்ற நேரங்களில், கடைகளில் இருக்கின்ற நேரங்களில்,
வேலை தலங்களில் வேலை செய்கின்ற பொழுது மனதளவிலாவது அந்த நாவினை அசைக்க வேண்டும், அந்த நாவு அசைக்கப்பட வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு எந்த அளவுக்கு தெரியுமா பழக்கப்பட வேண்டும். இந்த நாவு, நான் ஒரு தவறான காரியத்தை செய்து விட்டால், ஒரு தவறான பேச்சை எனது காதில் உள்வாங்கிக் கொண்டால், எனது நாவு தானாக சொல்ல வேண்டும். எப்படி? அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அந்த விடயங்களை கண்டவுடன் சொல்ல வேண்டும். ஒரு தவறான பேச்சை கேட்டால் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இந்த நாவை நானும் நீங்களும் இஸ்திக்ஃபாரை கொண்டு அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தோழர்களே, அல்லாஹ் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்திக்ஃபாரை செய்வதற்கு ஒரு நேரத்தை சொல்லி தருகிறான். அல் குர்ஆனில் கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஹூன். அன்று வாழ்ந்த மனிதர்கள் சொற்ப நேரம் தான் உறங்குவார்கள். ஒரு உறக்கம் சொற்ப நேரமாக இருக்கும். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். விடியற்காலை நேரத்தில், இரவின் நடுநிசையில், தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இறைவனிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்பவர்களாக இருப்பார்கள். சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்பவர்களாக இருப்பார்கள். நானும் நீங்களும் சஹர் என்பது எனது வாழ்க்கையிலும் உங்களது வாழ்க்கையிலும் நோன்பு நோட்பதற்காக மாத்திரம்தான் இருக்கிறதே தவிர, அதற்காகத்தான் நாங்கள் சஹர் என்ற நேரத்தை வைத்திருக்கிறோமே தவிர, ஆனால் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் வபில் அஸ்ஹாரிஹிம் இஸ்தக்ஃபிரூன். அவர்கள் சஹருடைய நேரங்களில் எழுந்து வணங்கிவிட்டு இறைவனை பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கிறான். அடிவானத்திற்கு வந்து, அடிவானத்திற்கு வரக்கூடியவன் யார் தெரியுமா? என்னையும் உங்களையும் படைத்த இரட்சகன், அரசர்களுக்கெல்லாம் அரசன், நாளை மறுமையில் தனித்திருந்து ஆட்சி செய்யக்கூடிய அதிபதி. அந்த அரசன் இந்த அடியார்களிடத்தில் இறங்கி வருகிறான். என்னை அழைக்கவில்லை அவன், என்னிடத்தில் கேளுங்கள் என்று அவன் இறங்கி வந்து அழைக்கிறான். அடியார்களே, இந்த நேரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? விழித்தெழுங்கள். என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்பவர்கள் யாருமே இல்லையா? உங்களது பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறேன் என்று வாக்கு தருகிறான். உங்களுக்கு எந்தவித தேவைகளுமே இல்லையா? அனைத்து தேவைகளை நிவர்த்தி செய்து தருகிறேன் என்று வாக்களிக்கிறான். பயப்படாமல் இடத்திலே ஆதரவு வையுங்கள், உங்களது ஆசைகளை எல்லாம் நிவர்த்தி செய்கிறேன் என்கிறான். யார்? அல்லாஹ் அழைக்கிறான். எந்த நேரத்தில்? இரவின் கடைசி பகுதியில். ஆனால் எங்களில் அதிகமானவர்கள் உறக்கத்திலேயே கழித்துக் கொண்டிருக்கிறோம். நோன்புடைய நேரங்களில் மாத்திரம் அதை பயன்படுத்துகிறோமே தவிர, ஏனைய மாதங்களில், ஏனைய காலங்களில் இவையெல்லாம் இல்லை. அல்லாஹ் வாக்களிக்கிறாரே, பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இல்லையா? பாவங்களை மன்னிக்கிறேன் என்று. லா யுக்லிஃபுல் மிஆத். அந்த ரப்பல் ஆலமீன் யார் தெரியுமா? வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டான். உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் தருவேன் என்றால் நிச்சயம் கொடுப்பான். உனக்கு தண்டனை நிச்சயம் என்றால் தண்டனை நிச்சயம் கொடுப்பான். வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டான். வமன் அஸ்தகு கௌலன் மினல்லாஹ். அல்லாஹ்வை விட வார்த்தையால் மிக உண்மையாளர் யார் இருக்கிறார் என்று கேட்கிறார் ரப்பல் ஆலமீன். அந்த அடிப்படையில் நாங்கள் ஆக குறைந்தது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றாவது எனது வாழ்க்கையிலும் உங்களது வாழ்க்கையிலும் பழக்கப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக எனது பாவங்களும் உங்களது பாவங்களும் மன்னிக்கப்படும். அல்லாஹ் ஈமான் கொண்ட அடியார்களே, அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர்மார்கள், ரசூல்மார்கள் இந்த சமூகத்திற்கு மார்க்கத்தை எச்சி வைக்கின்ற பொழுது தங்களது கடமைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்திற்கு சொல்லுகிறார், லவ்லா தஸ்தக்ஃபிரூனல்லாஹ். எனது சமூகமே, நீங்கள் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க கூடாதா? அவனிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டாமா? லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்கள் அருள் செய்யப்படுவீர்களே இஸ்திக்ஃபார் செய்தால். பாவம் செய்யாமல் வாழ்ந்தால் உங்களுக்கு அருள் என்று சொல்லவில்லை. நீங்கள் பாவம் செய்து இஸ்திக்ஃபார் செய்தால் உங்களுக்கு அருள் கிடைக்கும் என்கிறார் அந்த நபி. அதுதான் இறைவனின் கட்டளை. அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வதூபு இலல்லாஹி அய்யுஹல் மூமினூன். எந்த மூமீன்களை ரப்பு சிறப்பாக சொன்னானோ, இன்னமல் மூமினூன், மூமீன்கள் என்பவர்கள் அல்லாஹ் இடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டால், அல்லாஹ்வின் பெயர்கள் சொல்லப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவரது உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்குமாம்.
அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு அவனது வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா அவரது ஈமான் எல்லாம் அதிகரிக்குமாம். அந்த மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் மூமினூன், மூமின்களே நீங்கள் அனைவரும் இறைவனின் பக்கம் மீண்டு செல்லுங்கள், தௌபா செய்யுங்கள் என்று மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். லல்லக்கும் துஃப்லிஹூன், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்றான் ரப்புல் ஆலமீன். எப்பொழுது? பாவம் செய்யாமல் வாழ்ந்தால் அல்ல, பாவம் செய்து தௌபா செய்தால், பாவம் செய்து இஸ்திக்பார் செய்தால் உங்களுக்கு அருள் கிடைக்கும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்றான் ரப்புல் ஆலமீன். அதே போன்ற அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்திற்கு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு கட்டளையை ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அந்த நபி தனது சமூகத்தை அழைக்கிறார் இறைவனின் பக்கம். எத்தனை வருடம்? 950 வருடம். ஃபகுல்து இஸ்தக்பிரு ரப்பக்கும், கடைசியாக அழைத்து இயலாமல் இறைவனிடத்தில் முறைப்பாடு செய்கிறார். இறைவா, நான் அவர்களுக்கு சொல்லிவிட்டேன், இஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, இறைவனிடம் மீண்டு செல்லுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள், அவன் பாவங்களை எல்லாம் அதிகம் அதிகம் மன்னிப்பவனாக இருக்கிறான். அப்படி நீங்கள் இஸ்திக்பார் செய்தால் யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு அவன் அருள்மலையை பொழிவிப்பான் இந்த பூமியில். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், உங்களுக்கு பிள்ளை செல்வங்களையும் சொத்து செல்வங்களையும் அதிகமாக்கி தருவான். வயஜி அல்லக்கும் ஜன்னாத்தின், உங்களுக்கு தோட்டங்களையும் துறவுகளையும் ஏற்படுத்துவான். வயஜி அல்லக்கும் அன்ஹாரா, அதன் கீழால் ஆறுகள் ஓடக்கூடிய தோட்டங்களும் துறவுகளும் உங்களுக்கு தரப்படும் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது கூட, நீங்கள் பாவம் செய்யாமல் வாழுங்கள் சமூகமே, உங்களுக்கு அருள் மழை கிடைக்கும், உங்களுக்கு தோட்டங்களும் துறவுகளும் கிடைக்கும், உங்களுக்கு செல்வங்களும் பிள்ளை செல்வங்களும் கிடைக்கும் என்று சொல்லவில்லை. இஸ்திக்பார் செய்யுங்கள், உங்களுக்கு இவை அத்தனையும் ரப்பு தருவான் என்றுதான் சொல்லுகிறார். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, இந்த இஸ்திக்பாருடைய சக்தி எந்த அளவு அளப்பெரியது தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வமா கான அல்லாஹு முஅذிபஹும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த சமூகத்தையும் எந்த உம்மத்தையும் அழித்து விட மாட்டான், தண்டனையை கொண்டு இறக்கி விட மாட்டான். எதுவரைக்கும்? வஹும் இஸ்தக்ஃபிரூன், அவர்கள் இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம், அவர்கள் இஸ்திக்பாரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் காலமெல்லாம். இந்த உலகத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவனுக்கு கட்டுப்படாதவர்களாக, மார்க்கத்தில் அனுமதி இல்லாத காரியங்களை பாவங்களை செய்தவர்களாக, வீணானவற்றை செய்தவர்களாக, பாவத்தில் மூழ்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிம்மதியாக இறைவனின் ரிஸ்குகளை அனுபவித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு மூலையில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அடிக்கடி இஸ்திக்பார் செய்யக்கூடிய ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். அதைத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் இஸ்தக்ஃபிரூன், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டனையை கொண்டு அழித்து விட மாட்டான். நானும் நீங்களும் பாவமும் அநியாயமும் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு அடியான் அல்லது அடியார்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் அருளால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் தண்டனையை இறக்காமல் இருக்கிறான் என்பதை ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்திக்பாரின் அல்லாஹ் கொடுத்த மிக அளப்பரிய ஒரு சக்தி. இஸ்திக்பார் செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் எந்த சமூகத்தையும் வேதனையை கொண்டு அழித்து விட மாட்டாயே, அவன் தான் இறைவனிடத்தில் இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறான். அதனால் ரப்புல் ஆலமீன் மன்னித்துக் கொண்டே இருப்பான். இறைவன் ஆசைப்படுவது அதைத்தான். ஒரு அடியான் பாவம் செய்ய வேண்டும், பாவம் செய்து என்னை நோக்கி வர வேண்டும், அழைக்க வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும், அவனை நான் மன்னிக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் ஆசைப்படுகிறான். பாவம் செய்தால் அந்த விடயத்தில் நாங்கள் நிராசை இல்லாமல் இறைவனின் பக்கம் மீண்டு செல்ல வேண்டும். ரப்பு என்னை மன்னிப்பான் என்று. ரப்பு என்னையும் உங்களை நிச்சயம் மன்னிப்பான். எனது வாழ்விலும் உங்களது வாழ்விலும் இஸ்திக்பாரை கடைபிடிப்போமாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். அம்மா பஅத். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் தான். அந்த அடிப்படையில் அவன் செய்யக்கூடிய பாவத்தை நினைத்து அவன் வருந்த வேண்டும். வருந்தி அடுத்த கணம் இறைவனின் பக்கம் மீண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்
ஒரு விடயத்தை இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதாக, எப்படி அதுநப அபுதுன் தன்பன், இந்த பூமியிலே ஒரு அடியான் பாவம் செய்தான். வகால அல்லாஹும் மக்ஃபிர்லி தன்பி, இறைவா நான் செய்த பாவத்தை எனக்கு மன்னித்து விடு என்று இறைவனிடம் திரும்பி செல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அதுநப அபுதி தன்பன், எனது அடியான் பாவம் செய்தான். அலிம அன்ன லஹு ரப்பன், அவன் அறிந்து கொண்டான் அவனுக்கு இறைவன் இருக்கிறான், அவனை படைத்த ரப் இருக்கிறான் என்று அறிந்து கொண்டிருக்கிறான். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டான். யக்ஃபிரு தம்ப், நான் அவனது பாவத்தை மன்னிக்கிறேன். சும்ம, பின்பும் அதே அடியான் அதே பாவத்தை திரும்பி செய்கிறான். வகால, இறைவனிடம் மீண்டு செல்கிறான், சொல்லுகிறான், அல்லாஹும் மக்ஃபிர்லி தன்பி, நான் பாவம் செய்து விட்டேன், எனது பாவத்தை மன்னித்து விடு என்று ரப்பு சொல்லுகிறான். எனது அடியான் அறிந்திருக்கிறான் நான் இருக்கிறேன், எவ்வளவு பாவம் செய்தாலும் மன்னிப்பேன் என்று என்னிடம் திரும்பி வந்திருக்கிறான். அவன் பாவ மன்னிப்பு கேட்கிறான், நான் அவனது பாவத்தை மன்னித்து விடுகிறேன் என்று. மீண்டும் அதே அடியான் அதே பாவத்தை செய்கிறான், இறைவனிடம் திரும்பி செல்லுகிறான், பாவ மன்னிப்பு கேட்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், எனது அடியான் பாவம் செய்து விட்டான், ஆனால் அவன் நம்பிக்கை வைத்திருக்கிறான், நிராசை அடையவில்லை, நம்பிக்கை வைத்திருக்கிறான் என் மீது, என்னை மன்னிக்க எனது ரப் இருக்கிறான், என்னிடம் மீண்டு வந்திருக்கிறான், பாவ மன்னிப்பு கேட்கிறான், நான் அவனது பாவத்தை மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கடைசியாக ரப்பு சொல்ல வேண்டிய வார்த்தை, நீர் இதற்கு பிறகு எதை வேண்டுமானாலும் செய்து கொள், நான் அதை மன்னித்து விடுகிறேன் என்பதாக ரப்பு வாக்களிக்கிறான். அல்லாஹு அக்பர். நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், மீண்டும் மீண்டும் பாவம் செய்து 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 நான் எப்படி இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்பது, எனக்கு வெட்கமாக இருக்கிறது, எனக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோமே. ஆனால் அப்படி அல்ல, அந்த நிராசை மாத்திரம் எமது வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறாரே, நீங்கள் இணை வைக்காத நிலையில் இந்த பூமி அளவு பாவங்களை கொண்டு வந்தாலும் நிராசை அடையாமல் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் உங்களுக்கு மன்னிப்பேன் என்று. இதுதான் அந்த இறைவனின் மக்ஃபிரத் என்பது, பாவ மன்னிப்பு என்பது. இறைவன் மீது நம்பிக்கை வைத்து கேட்டால் நிச்சயம் எல்லோருக்கும் கிடைக்கும். ஆனால் நாங்கள் பாவம் எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதை விட அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. நீர் விரும்பியதை செய்து கொள், நான் மன்னித்து விடுகிறேன் என்றால் அதற்கு பிறகு நாங்கள் செய்து கொண்டு போவது கிடையாது. பாவம் செய்தால் இறைவனிடத்தில் மீண்டு சென்று விட வேண்டும். அந்த பாவத்தை எங்களால் முடிந்த அளவு அழித்துவிட பார்க்க வேண்டும், அழித்துவிட முயற்சி செய்து விட வேண்டும் இஸ்திக்பார் மூலம். ஆகவே அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, ரப்புல் ஆலமீன் இவ்வளவு கருணையாளன், இவ்வளவு இரக்கமுடையவன், எங்களது பாவங்களை எல்லாம் உடனடியாக மன்னிக்கிறானே. அதே போன்றுதான் நாங்கள் அவனது அடிமைகள் என்றால் நாங்களும் மன்னிக்க பழக வேண்டும். இன்று மனிதர்கள் என்ற வகையில் மனிதர்களுக்குள் மனிதர்கள் பிணவுகள், சச்சரைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் வரலாம். அதை மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விட வேண்டும். அதற்கு பதிலாக உன்னை நான் மன்னிக்க மாட்டேன், நீ செய்த காரியத்திற்காக அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய விடயத்தில் இப்படி எல்லாம் சொல்லுவது ஒரு போதும் கூடாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், எந்த ஒரு மனிதன் ஒரு மனிதனை பார்த்து வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லிஃபுலான், இந்த மனிதனை அல்லாஹ் சத்தியமாக மன்னிக்க மாட்டான் என்று யார் சொல்லுகிறாரோ அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் சொல்லுவான், கஃபர்து லக், நான் இந்த அடியானது பாவத்தை மன்னித்து விட்டேன், வஹ்பத்து அமலக், நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னாயே, உனது அமலை அழித்து விட்டேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். யாருக்கு? அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்ன மனிதனுக்கு. அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ்வுடைய விடயத்தில் அதிகாரம் செலுத்துவதற்கு, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பில் அவன் பாவ மன்னிப்பு உனக்கு தரமாட்டான் என்று சொல்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான் என்றால் அது அவனோடும் அல்லாஹ்வோடும் தொடர்புடையதை தவிர அவனை விமர்சிப்பதோ, அவனை எழுதுவதோ, அவனை கேலி கிண்டல்கள் செய்வதோ எனக்கும் உங்களுக்கும் தகுதி இல்லை. இன்று நீங்கள் அவர்களை பற்றி பேசலாம், புறங்கலைத்துக் கொண்டிருக்கலாம், அந்த பாவங்கள் அல்லாஹ்விடத்தில் பதியப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் அவன் செய்த பாவத்திற்கு அவன் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அவனது பாவத்தை இறைவன் மன்னித்து விடலாம். அதை மாத்திரம் ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தவர்கள் யாராகவும் இருக்கலாம், பாவம் செய்யக்கூடியவர்கள் பாவம் செய்து இறைவனிடத்தில் திரும்பி செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் இறைவன் மன்னித்து விடுவான். எவரை பார்த்தும் யாரை பார்த்தும்
நீர் செய்த பாவத்தின் காரணம், அதன் விளைவு அல்லாஹ் உன்னை எல்லாம் மன்னிக்க மாட்டான் என்ற வார்த்தையை ஒரு போதும் உபயோகித்து விடக்கூடாது. இப்படி சொன்னோமே ஆனால் நாளை மறுமையில் எனது அமல்களும் உங்களது அமல்களும் வீணாக்கப்பட்டுவிடும். அந்த அல்லாஹ்வால் எவனை பார்த்து சொன்னோமோ அந்த மனிதனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவன் சுவனம் நுழைய வேண்டிய நிலை ஏற்படும். இந்த கை சேதம் எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய விடயத்தில் பாவ மன்னிப்பில் நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ்வை நோக்கி சரியான எண்ணத்துடன் நல்லெண்ணம் வைத்து நாங்கள் இஸ்திக்பார் செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான். இந்த பாவ மன்னிப்புடைய விடயத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள். இந்த பூமியிலே ஒரு காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் தனது வாழ்நாள் முழுக்க பாவத்திலேயே கழித்த ஒரு மனிதர். அவருக்கு மரண நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் தனது பிள்ளைகளை எல்லாம் அழைத்து சொல்லுகிறார், நான் மரணித்தவுடன் எனது உடலை எரித்து அதன் சாம்பல்களை எல்லாம் எடுத்து காட்டிலே தூவி விடுங்கள், கலைந்து செல்லட்டும் என்று. அந்த நேரத்தில் அவர் மரணித்து விடுகிறார். அதேவாறு செய்யவும் படுகிறது. அவர் மரணித்தவுடன் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமிக்கு கட்டளை இடுகிறான். எப்படி? உன்னில் எது பறந்து கிடக்கிறதோ அவற்றை எல்லாம் ஒன்று சேர்த்து விடு என்று. பூமி அந்த கட்டளையை நிறைவேற்றியது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் முன்னால் அந்த மனிதன் நிற்கிறான். ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், உன்னை இப்படி செய்யும்படி ஏவியது எது? எதற்காக இப்படியாக செய்தாய் என்று. அந்த மனிதன் சொல்லுகிறான், யா ரப்பி ஹஷ்யதுக், இறைவா உன்னுடைய அச்சம் என்னை இப்படி செய்து விட்டது. நான் வாழ்நாளில் நன்மையை செய்ததில்லை. எனது வாழ்நாள் முழுக்க வரம்பு மீறி பாவம் செய்திருந்தேன். எனது வாழ்க்கை முழுக்க அநியாயமும் பாவமும் தான் நிரம்பி இருந்தது. அதன் அச்சத்தால் என்னை நீ தண்டித்து விடுவாய் என்ற பயத்தால் இப்படி செய்து விட்டேன் என்று. அந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் என்னமா சொல்லுகிறான், ஃபகஃபர லஹு, அவனது பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். அல்லாஹு அக்பர். இறைவனுடைய அந்த அச்சம், அந்த பயம் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். நான் பாவம் செய்கிறேனே, இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே என்ற அச்சம் இருப்பதோடு இறைவனை நோக்கி இஸ்திக்பார் செய்தால் நிச்சயம் இறைவன் மன்னிப்பான். நாம் எல்லாம் வாழ்க்கையை முழுக்க பாவங்களை செய்தவர்கள் அல்லையே. நோன்பு காலத்தில் இரவு நேர தொழுகைகளில் ஈடுபட்டு இருக்கிறோம். 5 வேளை தொழுகிறோம். எவ்வளவோ கடமைகளை செய்கிறோம். குர்ஆன் ஓதுகிறோம். இப்படி இருந்தும் பாவங்கள் செய்கிறோம் மனிதன் என்ற வகையில். ஆனால் இஸ்திக்பார் செய்ய மறந்து விடுகிறோம். அதையும் எமது வாழ்க்கையில் கடைபிடித்தால் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஃபூர், கஃபார், அஃபு, பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவன், அழிக்க கூடியவன், அதிகம் அதிகம் மன்னிப்பை விரும்புபவன். அவனிடத்தில் கேட்டால் நிச்சயம் எனது பாவங்களை உங்களது பாவங்களை மன்னிப்பான். அந்த விடயத்தில் நானும் நீங்கள் நிராசை அடைந்து விடக்கூடாது. அதே போன்று அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் அழைக்கிறான். யாரை தெரியுமா? இந்த வசனத்தில் அல்லாஹ் அழைப்பது யாரை தெரியுமா? வரம்பு மீறி பாவம் செய்த எனது அடியார்களே, வரம்பு மீறி பாவம் செய்த எனது அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நிராசை அடைந்து விடக்கூடாது. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன்தான் இரக்கமுடையவனாகவும் பாவங்களை அதிகம் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் என்கின்றான். இந்த இடத்தில் அல்லாஹ் என்ன வாக்கு அளிக்கிறான்? அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். ஆனால் என்ன செய்து விடக்கூடாது? நீங்கள் நிராசை மாத்திரம் அடைந்து விடக்கூடாது. ஒரு அடியார் அல்லாஹ்வை நோக்கி என்ன எண்ணத்தோடு நடந்து கொள்கிறானோ அதே எண்ணத்தோடு அல்லாஹ் நடந்து கொள்வான். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஃபதுகுரூனி, என்னை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள், அது குறுக்கும், நான் உங்களை ஞாபகம் செய்கிறேன். மக்கரு மக்கர் அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுக்கு சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். இப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில் பேசுவான். ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு எப்படி நடக்கிறானோ அப்படி அல்லாஹ் நடந்து கொள்வான். நானும் நீங்களும் அல்லாஹ்வை நோக்கி நல்லெண்ணம் வைத்தால் அல்லாஹ் மன்னிப்பான் என்று, அந்த நல்லெண்ணத்திற்காக அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா என்று நாங்கள் நிராசை அடைந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? இந்த பூமியில் வரம்பு மீறி பாவம் செய்தவர்களை எனது அடியார்கள் என்று அழைக்கிறான். இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் பெற்றோர்கள் அல்லது ஆசிரியர்கள், ஒரு மாணவன் தனது குழந்தைகள் தவறை செய்து விட்டால்
ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் மன்னித்து விடுவார்கள்? 2 தடவை, 3 தடவை மன்னித்து விடலாம். 4வது 5வது தடவை என்ன நடக்கும் தெரியுமா? நிச்சயமாக திட்டுவார்கள், ஏசுவார்கள், அடிப்பார்கள். அந்த நேரத்தில் அவனை பார்த்து எனது அருமையான மாணவனே, எனது செல்ல குழந்தை என்று அழைப்பார்களா? ஒரு போதும் அழைக்க மாட்டார்கள். ஆனால் இறைவனின் மகஃபிரத் ரஹ்மத் எப்படி வரம்பு மீறி பாவம் செய்தவர்களை யா இபாதி என்று அழைக்கிறார், எனது அடியார்களே என்று. அதுதான் ரப்பினுடைய கருணை என்பது, ரஹ்மத் என்பது. அல்லாஹ் பாவம் செய்தவர்களை நோக்கி அழைக்கிறான், வரம்பு மீறி பாவம் செய்தவர்களை அழைக்கிறான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் பாவம் செய்ததற்காக எனது ரஹ்மத்தில் நீங்கள் ஒரு போதும் நிராசை அடைந்து விடக்கூடாது. அனைத்து பாவங்களையும் நான் மன்னிப்பேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, எனக்கு நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் செய்யக்கூடிய வணக்கங்கள் வழிபாடுகளை எல்லாம் எனக்காக மாத்திரம் செய்து விடுங்கள். இணை மாத்திரம் செய்யாமல் வந்தால் உங்களது பாவங்கள் வானத்தை முட்டும் அளவு, பூமி அளவு இருந்தாலும் உங்களுக்கு அதற்கான மன்னிப்பு நிச்சயம் உண்டு. ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, அந்த அடிப்படையில் இந்த பூமியிலே வாழக்கூடிய நாங்கள் எங்களது மரணம் நெருங்கும் வரைக்கும் ஒரு துஆவை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓத பழகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சய்யிதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்புக்கென்று தலையாய் ஒரு துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி, இறைவா நீதான் என்னுடைய இறைவன், உன்னை தவிர எவனும் கடவுள் கிடையாது, என்னை படைத்தவன் நீதான். வனஅபுதுக் வனஅலாஹதிக், இறைவா நான் உன்னுடைய அடியான், உனது உடன்படிக்கையின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வவஅதிக் மஸ்ததஅது, உனக்கு எதுவையெல்லாம் நான் வாக்களித்தனோ முடிந்தளவு அவற்றை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். அவுது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்யக்கூடிய தீங்கான காரியங்களை விட்டும் உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அபூ உலக பி நிஅமத்திக அலைய, என் மீது உனது அருள்களை நான் ஆசை வைக்கிறேன். அபூ பிதன்பி, எனது பாவங்களை ஒப்புக்கொள்கிறேன். ஃபக்ஃபிர் லி, எனது பாவங்களை மன்னித்து விடு. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த், நான் செய்த பாவங்களை உன்னை தவிர யாரும் மன்னித்து விட மாட்டான் என்று. இந்த துஆவை ஒரு மூமின் ஓதினால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த துஆவை ஓதுகிறாரோ மாலையுடைய நேரத்தில் அல்லது இரவுடைய நேரத்தில், அவர் காலையை அடைவதற்கு முன்னால் மரணித்தால் அவர் சுவனவாசியாக இருப்பார். அல்லது யார் ஒருவர் காலையில் இந்த துஆவை ஓதி மாலை அடையும் முன் மரணிக்கிறாரோ அவர் சுவனவாசியாக இருப்பார் என்று. அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, இந்த துஆ 4-3 வரிகள் தான் இருக்கிறது. இந்த துஆவை நாங்கள் மனனமிட்டு சுபகுடைய தொழுகைக்கு பின்னாலும் மகரிபுடைய தொழுகைக்கு பின்னாலும் அல்லது மகரிபுடைய அதானுக்கு முன்னாலும் இந்த துஆவை ஓத பழகி கொண்டால் நானும் நீங்களும் என்று ஒரு நாள் நிச்சயம் மரணம் வரத்தான் போகிறது. அதை தடுப்பவர் யாரும் இல்லை. அப்படி அந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் இந்த துஆவை ஓதிய நிலையில் மரணம் வந்தால் சுவனவாசிகளாக இருப்போம். எங்களது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில். ஆக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை, இயலுமானவரை இந்த இஸ்திக்ஃபாரை, சய்யிதுல் இஸ்திக்ஃபாரை நானும் நீங்களும் மனனமிட்டால், எனது வீட்டிலும் உங்களது வீட்டிலும் உள்ள உறவினர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் எங்களது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையில் சுவனவாசிகளாக இருப்போம். ஆகவே இயலுமானவர்கள் இந்த துஆவினை எனது வாழ்க்கையிலும் உங்களது வாழ்க்கையிலும் மனனமாக்கிக் கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அத்தஹியாத்துடைய நேரத்தில் அத்தஹியா தோதிவிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்னர் அல்லாஹ்விடத்தை அழைப்பார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வ மா அഖர்த், இறைவா நான் முன்னால் செய்த பாவம் பின்னால் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு. வமா அஸ்ரர்து வமா அலன்து, நான் வெளிப்படையாக செய்த பாவம் மறைமுகமாக செய்த பாவம் அவற்றையும் மன்னித்து விடு. வமா அஸ்ரஃப்து, நான் வீணாக செய்தவைகளை எல்லாம் மன்னித்து விடு. வமா அன்த இலமு பிஹி மின்னி, என்னை விட நீ மிக அறிந்தவன் இவற்றை எல்லாம். அன்தல் முகத்திம் அன்தல் மோஹிர், நீதான் ஆரம்பமானவனும் இறுதியானவனும். லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர இந்த உலகத்தில் கடவுள் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நேரத்தில் அத்தகையாச்சு ஓதிவிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் பிரார்த்திப்பார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபி, நான் முன் செய்த பாவம் பின் செய்த பாவங்களை மன்னித்து விடு, நான் தெரியாமல் செய்தது தெரிந்து செய்ததை மன்னித்து விடு, வெளிப்படையாக செய்தது மறைமுகமாக செய்ததை மன்னித்து விடு என்று அழைக்கிறார்கள் என்றால் நானும் நீங்கள் எவ்வளவு அழைக்க வேண்டும், எவ்வளவு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஆகவே அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, இந்த உலகத்திலே மனிதன் வாழக்கூடிய காலம், நானும் நீங்களும் வாழக்கூடிய காலம் சொற்ப காலம். அது எவ்வளவு என்பது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. மரணம் நிச்சயம் என்னையும் உங்களை ஒரு நாள் வந்து சந்திக்கும். அந்த நேரத்தில் நானும் நீங்களும் மரணிக்கின்ற நேரத்தில் இறுதி முடிவு சிறந்த முடிவாக அமைய வேண்டும். அதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும்?
இறைவனை நோக்கி நல்லெண்ணம் வைக்க வேண்டும். நான் பாவம் செய்திருக்கிறேன், தவறு செய்திருக்கிறேன், இறைவா உனக்கு வழிபடாமல் நடந்திருக்கிறேன். ஆனால் நான் செய்ததற்கெல்லாம் எனது பாவங்களை நீர் மன்னிக்க கூடியவன், நீர் மன்னிப்பை விரும்புபவன், பாவ மன்னிப்பு கேட்பதை விரும்புபவன், எனது பாவத்தை மன்னித்து விடு என்று அடிக்கடி இஸ்திக்பார் செய்து அந்த இஸ்திக்பாரை வாழ்க்கையில் பழக்கமாக்கிக் கொள்வோமாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.